காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாம் நேற்றைய தினம் மகா பெரியவர் வாயிலாக பதஞ்சலி முனியை பற்றியும் பதஞ்சலி முனி தொட்டு பல சிந்தனைகளையும் நாம் நேற்று மேற்கொண்டோம். பதஞ்சலியை தொட்டு பெரியவருடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று உண்டு. பதஞ்சலி யார்? பாம்பினுடைய உடல், மனித தலை. சிவாலயங்களுக்கு போனா நடராஜர் சன்னதிக்கு முன்னால 2 பேர் இடவலமாக நின்று வணங்கி கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஒரு பக்கம் புலிக்கால்களோடு வியாக்கிரபாதர், எதிரிலேயே பாம்பு உடலோடு பதஞ்சலி, இது போக நந்தி, அப்புறம் பிரிங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர். ஆக மொத்தம் 4 பேர். இந்த 4 பேரும் நடராஜ பெருமானுடைய நித்திய நடனம் இருக்கிறதே, அந்த நடனத்தை தினந்தோறும் ரசிக்கின்ற ஒரு வரம் பெற்றவர்கள். இதுல என்ன இருக்கு? நடராஜர் ஆடுறார், நடராஜருடைய ஆட்டத்தை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம், அவ்வளவுதானே. அதுக்கு மேல தினந்தோறும் அதை பார்ப்பது, இந்த 4 பேருக்கு மட்டும் அதற்கான அனுமதி அப்படின்னா மற்றவர்களுக்கு இல்லை. அதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய மற்ற விஷயங்கள் இருப்பது போல் இருக்கிறதே அப்படின்னு இதை நான் சொல்லும் பொழுது இந்த பேச்சை கேட்கின்றவர்களுக்கு தோன்றும். அப்படி தோன்றணும், தோன்றினால் அது ரொம்ப சரி. நடராஜருடைய நாட்டியம் அப்படிங்கிறது ஏதோ நம்ம ஊர்ல ஒரு ஸ்டேஜில் நடக்கிற ஒரு நாட்டிய நிகழ்வு போன்றது அல்ல, ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வு அல்ல. மனிதனுக்கும் ஆட தெரியும் அப்படின்றதுக்கான ஒரு அம்சம் அல்ல. நடராஜ ஸ்வரூபம், நடராஜர் வேறு, இந்த உலகம் வேறு இல்லை. நடராஜர் ஆடுகிறார் அப்படிங்கிறதும் இந்த உலகம் இயங்குகிறது அப்படிங்கிறதும் ஒரே பொருள் கொண்டவை. நடராஜருடைய ஆட்டம் தான் உலகத்தினுடைய இயக்கம். உலகத்தோட இயக்கம்னா அது சுழலுகிறது. பூமி மட்டுமா சுழலுகிறது? அண்ட சராசரங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள், சந்திர சூரியர்கள், இப்படி நம்ம பூமியை சுற்றி எத்தனை இவைகளெல்லாம் சுழலுகின்றன. பஞ்சபூதங்கள் பூமிக்கு மேலே இருந்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இந்த பூமியிலே, அவைகள் வாழ்வதற்கு காரணமாக அவைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆக உலக இயக்கம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது எத்தனை பெரியது, எத்தனை நுட்பமானது, எத்தனை விதமான இயக்கம். நம்ம இந்த சிற்று அறிவை கொண்டு அதை சிந்தித்து பார்ப்பது அப்படிங்கிறது கூட கஷ்டம். இவை அத்தனையையும் உள்ளடக்கியது நடராஜ பெருமானுடைய நாட்டியம். அப்போ அப்படிப்பட்ட உலக இயக்கத்தை அருகிலிருந்து பார்க்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பினை பெற்றவர்கள் 4 பேர். அந்த 4 பேரில் ஒருவர் நந்தி, இன்னொருத்தர் பிரிங்கி அப்படிங்கிற முனிவர், அடுத்தது வியாக்கிரபாதர், அதற்கு அடுத்தது பதஞ்சலி அப்படின்னு இந்த 4 பேர் சைவ சித்தாந்தத்துல, அதற்கான புராணத்துல இந்த விஷயங்கள் காணப்படுகிறது. இதுல சரி, இந்த 4 பேருக்கு அந்த விசேஷ வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னீங்க. என்ன இதை தொட்டு எந்த கருத்தை நீங்கள் வலியுறுத்த போகிறீர்கள் அப்படின்னு இப்ப நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. பெரியவர் என்ன சொல்றாருன்னா, இதை தொட்டு ரொம்ப அற்புதமா ஒரு விஷயத்த சொல்றாரு. நடனம் அப்படின்னு சொன்னாலே இசையும் இருக்கும் இல்லையா? இசை இல்லாத நடனமா? வெறும் தையா தக்கான்னு குதிப்போமா? ஒரு பாட்டு இருக்கணும், தாளம் இருக்கணும், அப்ப அதற்கேற்பத்தானே ஆடுவோம். அப்போ கண்கள் நடனத்தை பார்க்க, காதுகள் இசையை கேட்க, அறிவு
அது இந்த இரண்டையும் கலந்து மனதால் ரசிக்க அப்படிங்கிறது தானே நிகழ்வு. அப்ப ஒரு நடனத்தை பார்க்கும் பொழுது அங்க இசை அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமாக வந்து விடுகிறது அல்லவா? இசையை காதால் கேட்கிறோம், நடனத்தை கண்ணால் பார்க்கிறோம், இரண்டையும் சேர்த்து மனதால அனுபவிக்கிறோம். ஆக ஒரே நேரத்தில் 3 விஷயங்கள் நிகழ்கிறது இல்லையா? இதை வைத்துத்தான் சுவாரஸ்யமாக ஒரு சங்கதியை பெரியவர் இங்க சொல்றார். அது என்ன அப்படின்னாக்கா, பதஞ்சலி நடராஜ பெருமானுடைய அந்த நாட்டியத்தை பார்த்துவிட்டு ஒரு ஸ்தோத்திரம் எழுதியிருக்கிறார். அதாவது வியந்து பெருமானை புகழ்ந்து ஒரு ஸ்தோத்திரம் எழுதியிருக்கிறார். அந்த ஸ்தோத்திரம் என்ன தெரியுமா? அனந்தன வரத் விலசத் கடக கிங்கிணி ஜலஞ்சல ஜலஞ்சல ஜலரவம் முகுந்த விதி அஸ்தகத தமத்தலயத்வனி திமி 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 நர்த்தன பதம். இப்ப நான் சொன்னது ஒரு 4 வரி. சரண சிருங்க ரஜித ஸ்தோத்திரம் அப்படின்னு அந்த ஸ்தோத்திரத்துக்கு பேர். அந்த ஸ்தோத்திரத்துல ஒரு 4 வரியைத்தான் நான் இப்பொழுது சொல்லி இருக்கிறேன். நான் சொன்ன இந்த 4 வரி உங்களுக்கு கடகடா குடுகுடுன்னு ஏதோ ஒரு சத்தம் போல காதுல கேட்டிருக்கும். அனந்த நவரத் விலசத் கடக கிங்கிணி ஜலஞ்சல ஜலஞ்சல ரவம் முகுந்த விதி ஹஸ்தகத தமத்தலயத்வனி திமி திமி தனர்த்தன பதம் அப்படின்னு இப்ப நான் திரும்ப ஒரு முறை சொன்னேன். இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்லோகம் முழுக்க ஒரு கொம்பெழுத்து கிடையாது, ஒரு துணை எழுத்து கூட கிடையாது. நாம பேசும் பொழுது எழுதும் பொழுது துணை எழுத்தோ கொம்பெழுத்தோ இல்லாமல் எழுதுவது அப்படிங்கிறது வந்து சாத்தியமே இல்லைன்னு சொல்லலாம். நாம் எதை பேசினாலும் எதை எழுதினாலும் எதை சிந்தித்தாலும் நம்முடைய தமிழ் எழுத்துக்களில் 247 எழுத்து. அந்த 247 எழுத்தையும் பயன்படுத்தித்தான் நாம் வந்து பேசுவோம், கொள்வோம். நம்ம மொழி அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒன்று. ஆனால் இந்த ஸ்தோத்திரத்துல கொம்பெழுத்து கிடையாது, துணை எழுத்து கிடையாது. இதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? காளமேகம்னு ஒரு புலவர். அந்த புலவர் வந்து அவரை போல ஒரு மொழி ஞானி இந்த உலகத்துல இல்லை. ஒற்றை எழுத்தை வைத்துக் கொண்டு கவி பாடி இருக்கிறார். காக்கி கூ கே கை கோ கவு அப்படின்னு சொல்லிட்டு காவண்ணா இருக்கு இல்லையா? அதுல காவண்ணாவை மட்டும் எடுத்துக்கிறது இல்லைன்னா கீயண்ணாவை மட்டும் எடுத்துக்கிறது. எடுத்துட்டு இந்த ஒரே ஒரு எழுத்தை வைத்துக் கொண்டு கவிதை பாட முடியுமா? சொல்லு இருக்கா? முதல்ல நம்ம உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சா, காவை தொட்டு எத்தனை சொல்லு இருக்கு, கீயை தொட்டு எத்தனை சொல்லு இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சா நம்மளால யோசிக்கவே முடியாது. ஆனால் அவர் அந்த மாதிரி பாடியிருக்கார் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு மொழி ஞானம் இருக்கணும். இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஸ்லோகத்துல கொம்பெழுத்தோ துணை எழுத்தோ இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த 4 பேர் சொன்னேன் இல்லையா, பிருங்கி, வியாக்கிரபாதர், நந்தி. இதை கொஞ்சம் கவனியுங்களேன். நந்திக்கு 2 கொம்பு இருக்கு, வியாக்கிரபாதருக்கு புலிக்கால், பிருங்கிக்கும் அதே மாதிரி. இதுல நம்ம பதஞ்சலி இருக்கார் இல்லையா, அவருக்கு பாம்பு முகம். பாம்புக்கு கொம்பு கிடையாது, பாம்புக்கு காது கிடையாது, கண் மட்டும்தான். இந்த 3 பேர் இருக்கிறார்களே, இவர்கள் பதஞ்சலியை பார்த்து சொல்கிறார்களாம், எம்பெருமானுடைய நடனம் இருக்கிறதே, இந்த நடனத்தை நாங்கள் காதார கேட்டு கண்ணார பார்த்து இன்புறுகிறோம். ஆனா பாவம், நீ உனக்கு காது இல்லை, கண்ணு மட்டும்தான். மயங்கி போய் கண்ணை மூடிட்டேன்னு வச்சுக்கோயேன், காட்சியும் உனக்கு இல்லாம போயிடும். உன்னுடைய வடிவமே எம்பெருமானுடைய நடனத்தை முழுமையாக ரசிக்க இயலாத மாதிரி ஒரு குறையோடு இருக்கிறது. எங்களுக்கு அந்த குறை இல்லை. எங்களுக்கு பூர்ணமாக ரசிக்கிற அளவிற்கு எங்களுடைய வடிவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் நினைத்து பதஞ்சலி கிட்ட ஒரு முறையை சொன்னார்களாம். உடனே பதஞ்சலி சொன்னாரா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களை விடவே கூடுதலாக நான் ரசிக்கிறேன், உங்களை விடவே கூடுதலாக நான் ஸ்தோத்தரிக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், உங்களுக்கு இருக்கிற கொம்பு, உங்களுக்கு இருக்கிற அந்த கால் இருக்கு இல்லையா, இவைகள் இல்லாமலே என்னால எம்பெருமானை ஸ்தோத்தரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் இந்த ஸ்லோகத்தை எழுதினாராம். அதாவது உண்மை என்னன்னா, இந்த ஸ்லோகத்துல துணை எழுத்தோ கொம்பு எழுத்தோ இல்ல. ஏன் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியை பெரியவர் கேட்டுக்கொண்டு, இப்ப நான் சொன்னது போல ஒருவேளை இந்த 3 பேரும் இப்படி கிண்டல் பண்ணியிருப்பார்களோ, அதனால பதஞ்சலி இப்படி யோசித்து இப்படி எழுதி இருப்பாரோ, நான் இதை சும்மா ஒரு ஹாஸ்யமா சிந்திச்சு பார்க்கிறேன். அவர்கள் பரமபக்தர்கள், எம்பெருமானுடைய கருணையை பெற்று பக்கத்திலே இருக்கிறவர்கள். அவர்கள் இப்படி எல்லாம் சிறுமையாக நடந்து கொள்ள மாட்டார்கள், தங்களுக்குள் பேசிக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் பதஞ்சலி எழுதின அந்த ஸ்லோகம் இருக்கிறதே, அது நான் இப்படி சிந்திப்பதற்கு உதவியாக இருக்கிறது. இப்படி கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு தோன்றது. இது எதை உணர்த்துகிறது அப்படின்னு சொன்னா, பக்தின்னு ஒண்ணு இருந்துட்டா போறோம். நம்ம உடம்பு உறுப்புகள் இருக்கு இல்லையா, அவைகளில் எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் லயிக்கிற மனம், பக்தி, இது மட்டும்தான் கணக்கு அப்படிங்கிறது தானே இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பதஞ்சலி அப்படிங்கிற ஒரு முனிவரை தொட்டு நமக்குள்ள ஒரு புதிய சிந்தனையை பெரியவர் அவர்கள் தோற்றுவித்திருக்கிறார் இல்லையா? தொடர்ந்து சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.